அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு கேக்கு தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு தயிர் சேர்க்க போகிறதில்ல, முட்டை சேர்க்க போகிறதில்ல, மில்க் மேட் சேர்க்க போகிறதில்ல, ஓவனில் செய்யாமல் பேனில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதை ஸ்கின்னோடு தாங்க நான் சேர்க்க போகிறேன். அதில் உள்ள சீடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் பிளெண்டரில் சேர்க்க போகிறேன். இதில் 1/2 கப் சுகர், ஆயில் 1/3 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 6 டைம் பல்ஸ் பண்ணணும். ஓவராக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் 5 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பருக்கு பதிலாக கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிளெண்ட் பண்ண பேட்டரை சேர்த்துடலாம். ஒரு பேனில் ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கேக் பேட்டரை அதில் வச்சிடலாம். 45-50 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது க்ளீனாக வந்துருச்சுன்னா நம்ம குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு தாங்க ரிமூவ் பண்ணுறேன். கார்னரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் அன்மோல்டு பண்ணிடுங்க. பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. ஈஸியான முறையில் நமக்கு சூப்பராக பாருங்கள் ஆரஞ்சு கேக் தயாராகிடுச்சு. நம்ம எதுவுமே சேர்க்கல. இதில் இந்த ஆரஞ்சுடைய அந்த ஸ்கின்னோடு சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம ஸ்கின்னோடு சேர்த்துருக்கனால ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.